இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 64வது வசனம். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணை தேடி அதை காணாமல் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்படுவதற்காக சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த இந்த மக்கள் தங்களுடைய பிதாக்களின் வம்சத்தையும் பூர்வத்தையும் சொல்ல மாட்டாதபடி தங்கள் வம்ச அட்டவணை தேடி அதை காணாமல் போனதுனால ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கப்பட்டவர்கள். மற்ற தேசத்தாரோடு கலந்து இணைந்து வாழ்ந்ததுனால பிதாக்களுடைய வம்சத்தையும் பூர்வத்தையும் சொல்ல முடியாமல் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஸ்லாக்கியத்தை இழந்து போன மக்கள், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து தங்களுடைய தனித்தன்மையை இழந்து போன மக்கள், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து உலக மக்களோடு ஐக்கியப்பட்டு வாழ்வதனால ரட்சிப்பு கேள்விக்குறியாகி போன மக்கள், தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றாலும் நடைமுறையில் கிறிஸ்துவை பின்பற்றாமல் வாழ்ந்த மக்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்கள், உலகத்துக்கும் அதன் ஆசை இச்சைகளுக்கும் சிலுவையில் அறையப்படாத வாழ்க்கை வாழ்ந்த மக்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று 1 யோவானில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழாதபடி உலகத்தோடு ஒத்து ஐக்கியப்பட்டு வாழ்ந்த மக்களாக இருந்ததுனால தங்களுடைய பூர்வத்தையும் பிதாவின் வம்சத்தையும் அவர்களாலே சொல்ல முடியவில்லை. ரட்சிப்பின் நிச்சயம் இல்லை என்றால், உலகத்தோடு ஐக்கியம் என்றால் அவர்கள் சுத்தமற்றவர்கள் என்று கருதப்பட்டதுனால ஆசாரி ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் மட்டுமல்ல, பரிசுத்தமான தேவ சமூகத்து அப்பத்தை சாப்பிடவும் தகுதியற்றவர்களாகினார்கள். எல்லா இந்த நிச்சயமற்ற தன்மைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நிச்சயப்படுத்தப்படும். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளைப் போல இவர்களும் அநேகருடைய புறப்பட்டு வந்தாலும் தங்கள் தீவெட்டி எரிய தேவையான எண்ணெய் இல்லாமல் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக முடியாமல் போன புத்தியில்லாத 5 கன்னிகைகளைப் போல சிறையிருப்பிலிருந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரி ஊழியம் செய்ய இவர்கள் வந்திருந்தாலும் அந்த தகுதியை இழந்து போனார்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை அழைத்த அந்த அழைப்புக்கேற்றபடி நடந்து கொள்ள நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டியவர்கள். அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருக்கு சொந்தமான ஜனங்களாக வாழ நம்மை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்வோமாக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு உரியவர்களாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, எங்கள் விளக்குகளிலே எண்ணெய் எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக, உம்முடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு நாங்கள் காணப்படத்தக்கதாக, உம்முடைய ஊழியத்தை செய்கிற மக்களாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.